அதே வண்டி ஊத்துறா. சாவி எடுப்பா எடுப்பா, சீக்கிரம் எடு எடு, தூக்கு தூக்கு தூக்கு, எடு எடு. கூட என்ன சொன்னார் மறந்துட்டியா? என்ன சொன்னாரு? அந்த ஆள் கண்ணு முன்னாடி திருட சொன்னார்ல. ஐயோ ஆமா இல்ல, இப்ப என்ன சரி, பண்ண? நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசுறேன், நீ வண்டி எடு. மாப்பிள்ள கியர் வண்டி ஓட்ட தெரியாது மாப்பிள்ள. சரி நீ போ, நான் இங்கே இருக்கேன். சரி மாப்பிள்ள. அப்புறம் உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா மாப்பிள்ள? சாரி மாப்பிள்ள, சாரி மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள, சீக்கிரம் போய. வணக்கண்ணே. என்ன யூரினா? கோபப்படாதண்ணே, கோபப்படாத. வண்டி நம்ம வண்டியா? என்னதான் என்னப்பா? வண்டி சூப்பரா இருக்குண்ணே, நம்பர் கூட ஃபேன்சியா எடுத்துருப்பீங்க போல இருக்கு. ஆமாப்பா, இந்த வண்டி வந்த பிறகுதான் நம்ம கடலோரம்லாம் சும்மா பக்காவா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வண்டிக்கு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் தான் கரெக்டா வச்சிருக்கீங்களா? எல்லாம் பக்காவா இருக்குப்பா. என் பொண்டாட்டி மாதிரில பாத்துக்கிறேன். புத்ரா பக்கா. அப்போ வண்டியை ஒரு தடவை கடைசியா பாத்துக்க. எது? புத்ரா தூக்குறா வண்டியை. எடி 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 எடி. வராண்டா வராண்டா வந்தா ஆளு வேற பல்கா இருக்காண்டா. எடா எடா. டேய் டேய் நீ எங்க போற? உன்னை கொண்டா விட மாட்டேடா. போ போ. தங்கச்சி கூப்பிடுறா. பேசு. என்னத்த புதுசா சொல்லிட போற? ஏய் ஏயா பாவயா. யாரு? மச்சான் கூப்பிடுறாரு. மச்சானா? டேய் எல்லாரும் வரிசையா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதால முக்கியமான விஷயமா இருக்க போது அட்டன் பண்ணு. அவுட் ஸ்பீக்கர்ல போடியா. ஹலோ. என்ன மச்சான், என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க மச்சான், நடந்தது நடந்து போச்சு. இனிமே உங்க தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன ஏன் ஒரு வெங்காயம் கூட நறுக்க விட மாட்டேன். சரி மச்சான். அப்புறம் மச்சான், உங்க ராசி நம்பர் 5 தானே? ஆமா. பாவம், நீங்களும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே நடந்துக்கிட்டே தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தரலான்னு இருக்கேன். என்ன மச்சான் பேச்சே காணோம்? ஆர்டிஓ நம்ம ஃப்ரெண்டு தான். வீட்டு நம்பர் 5 வர மாதிரி வாங்கிடுவோமா? சரி மச்சான். ஓகே மச்சான், சந்தோஷம் தானே? என்னையா நடக்குது? லாயர் கூப்பிடுறாரு. அட்டன் பண்ணியா, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும், பேசு. ஹலோ. புத்ரா, வீடு நம்ம பக்கம் தீர்ப்பா இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க சித்தப்பா வீட்டுக்கு மேல போட்ட கேஸுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லாதனால ஜட்ஜ் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டாரப்பா. உனக்கு நல்ல நேரத்துல உத்தரவாதி. நம்மள மறந்துடாதப்பா. எப்படி சார்? சாமி, என் சொந்த தொகுதியில கூட இந்த எலெக்ஷன்ல எந்த தொகுதியில நின்னாலும் தோத்துருவீங்களே. ஆமா சாமி. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்யா. உங்க கட்சி ஆபீஸ் முன்னால வடக்க பார்த்து ஒரு வாகை மரம், தெற்க பார்த்து ஒரு புங்க மரம் நட்டு வைங்க. சரி சாமி. 2 கின்னி கோழி, 2 வான்கோழி வாங்கி வளங்க. உங்க பிரச்சனை பூரா சால்வ் ஆயிரும். ஏன் சாமி, ஓட்டுக்கு 200 கொடுக்குற இடத்துல 500 கொடுத்தா தொகுதியில் எங்கள் தலைவர் ஜெயிச்சுட்டு போறாரு. இதுக்கு வான்கோழிய வேலை, கிண்ணி கோழிய வேலை, எங்கள் தலைவர் என்ன கோழி பொண்ணையா வைக்க போறாரு. சாமி, நான் உத்தரவாதி பேசுறேன் சாமி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோம் சாமி. 4 பிரச்சனை இல்ல, 2 சரியாயிடுச்சு சாமி. கண்டிப்பா ஜெயிக்கணும் போல இருக்கு. என்ன ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கீங்க? சாமி 60ல போயிட்டு இருக்கோம் சாமி. வேணும்னா சன்செட் வரைக்கும் 90ல போங்க, எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்படியே போறோம் சாமி.
சாமி இப்பயே நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு சாமி. இல்ல சாமி, ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் சாமி. வரேன். புண்ணியவன் டேங்க் வேற ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன், அடிச்சு ஓட்டு. முருகா 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 முருகா. யாரு? என் அப்பா ப்ரூனே. ஓ, அந்த உத்தமர் இவர்தானா? தம்பி, யார் அந்த தம்பி முருகா? ப்ரூனே முருகா. ஓ புருணே. சுவாமி வணக்கம் சுவாமி. எங்கே கிளம்பிட்டீங்க? இவன் தங்கச்சி அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு பழனிமலை முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த நிறைவேற்ற பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். அம்மா எங்க முருகா? பாகம்பிரியால் கோயிலுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண போயிருக்காங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா முருகா? சரி முருகா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு. இதான் ப்ரூனே, நான் லவ் பண்ற பொண்ணு. அட நல்லாதான் பாருக்கு. என்ன பெருசு, ஆளே பார்க்க முடியல? மக வீட்டுக்கு போயிருந்தம்மா. ஏய் உத்ரா, உன்னதாப்பா சொல்லுது. எது பெருசுண்ணா? அட ஜாடையா விசாரிக்கிறாப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரூனே. என்ன சாப்பிட்றீங்க? தோசை. சொல்லு. 2 தோசை. 2 தோசை. இப்ப பாரு, ஒரு சின்ன தோசை ஒரு பெரிய தோசை ஊத்துவா பாரு. என்ன பாக்குற? சின்ன தோசை எனக்கு, பெரிய தோசை உனக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரூனே. சரி விடு. என்ன ஊத்தும் போது அவ ஒன்ன பார்த்தானா லவ் கன்ஃபார்ம். சரியா? பாரு. ஒரு ஆணோட வாழ்க்கையில ஒரு பெண் வர அந்த உணர்வை ஒரு ஆண் எப்படி சொல்லலாம்? காட்டில் ஒரு துருதுரு பறவை சிறகை தைக்கிறது. ஏமா, எங்களுக்கெல்லாம் வடை கிடையாதா? சாரி, இருந்தது ஒரு வடை தான். எனக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாளா, அதனால எல்லாமே சீக்கிரமாவே தீர்ந்து போச்சு. ஹாப்பி பிறந்த டே. மாப்பிள்ள, காசு நீயே கொடுத்துரு. ஏன்? மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமியா, குடியா. இந்தாங்க. ரெண்டு தோசை. ஏய், 1.5 தோசை தாயா. நான் 1/2 தோசை தான் சாப்பிட்டீங்க. ஏயா, பணத்தை வாங்கிக்க. வரேன். ஹலோ, எண்ணி பார்த்துட்டு போங்க. அப்புறம் 100 குறையுது 200 குறையுதுன்னு வந்து கேட்காதீங்க. ஆமாப்பா, எண்ணி பார்த்துக்கப்பா. ஏங்க, நான் என்ன 500 சில்லறையா கேட்டேன், சாப்பிட்டதுக்கு எடுத்துக்கல. வா மாப்பிள்ள, இனிமே எல்லாம் அப்படித்தான். அப்படிங்க மாப்பிள்ள, அவ கொடுத்த 100 ரூபா நோட்ல ஒரு நோட்ல அவன் நம்பர் இருக்கும் பாரு, எடுத்து பாரியா. இருக்கா? ஆமாயா. போன் அடிக்குது பாரு, எடு. அந்த நம்பர் தான் நான் பாரியா. ஆமாயா. அவட்ட 500 ரூபா கொடுத்தமே, அதுல உன் நம்பரை எழுதி கொடுத்தேன். கட் ஆயிடுச்சா? மிஸ்டு கால் தான் கொடுப்பாங்க, டாப் அப் நீ தான் பண்ணணும். என்ன